வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ ஒரு பழைய வரலாற்று பதிவு கிடையாது. சோழ சாம்ராஜ்யத்தோட ஒரு மாபெரும் ராஜதந்திர சாதனை. ஒரு பழங்கால அரச சபையில தொடங்கி இன்னைக்கு நவீன அருங்காட்சியகங்கள்ல நடக்கிற விவாதங்கள் வரைக்கும் நீளற ஒரு அற்புதமான பொக்கிஷத்தோட கதையை தான் நாம அலச போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 300 வருஷம். ஆமாங்க, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு மாபெரும் பொக்கிஷம் 3 நூற்றாண்டுகளா காணாம போயிருந்து சமீபத்துல தான் மறுபடியும் தாயகம் திரும்பி இருக்கு. அந்த செப்பேடுகள் கடந்து வந்த அந்த ஆச்சரியமூட்டும் பின்னணியை இப்ப நாம ஒவ்வொன்னா விழுக்க போறோம். இந்த செப்பேடுகள் எப்படி உலக சுத்தி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேடல் வேட்டையே நடந்திருக்கு. 18ஆம் நூற்றாண்டுல நாகப்பட்டினத்துல இருந்த பிளாரன்ஸ் கேம்பர் அப்படிங்கிற ஒரு டச் பாதிரியாருக்கு இது கிடைக்குது. அவரு இத நெதர்லாந்துக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் அவரோட வாரிசுகள் மூலமா அது லைடன் பல்கலைக்கழகத்துக்கு போகுது. 20ஆம் நூற்றாண்டுல தான் வெங்கையா, நீலகண்டர் மாதிரி அறிஞர்கள் இத வாசிச்சு அடேங்கப்பா இது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு உலகத்துக்கு உணர்த்துறாங்க. ஒரு வழியா நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு 2023ல இது மறுபடியும் இந்தியாவுக்கே வந்திருக்கு. இது சும்மா சாதாரண பயணம் இல்லைங்க, ஒரு வரலாற்று பயணம். ஒரு வரலாற்று ஆய்வாளரா இதை நான் அணுகும்போது இதோட பிரம்மாண்டம் உண்மையிலே மெய்சில் இருக்க வைக்குது. இது வெறும் பேப்பரோ ஓலைச்சுவடியோ கிடையாது. 21 மாபெரும் செப்பு தகடுகள், ஒவ்வொன்றும் 14 அங்குல நீளமும் 5 அங்குல அகலமும் கொண்ட கனமான தகடுகள். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து 13 அங்குல விட்டமுள்ள ஒரு பிரம்மாண்டமான உலோக வளையத்துல கோர்த்து வச்சிருக்காங்க. இது நம்ம கைகளை தூக்கும் போதே அந்த சோழ சாம்ராஜ்யத்தோட எடையையும் அதிகாரத்தையும் நம்மளால நேரா உணர முடியும். இப்போ அந்த உலோக வளையத்துல இருக்கிற அரச முத்திரையை கவனிச்சிங்கன்னா அது மும்முடி சோழனோட அதிகாரப்பூர்வ முத்திரை. அதோட அடிப்பாகத்துல கீழ் நோக்கி 8 தாமரை இதழ்களும் மேல் நோக்கி 16 இதழ்களும் இருக்கு. மையத்துல பாத்தீங்கன்னா சோழர்களோட கம்பீரமான புலி சேரர்களோட வில்ல ஆசனமாக்கி கெத்தா உட்கார்ந்துருக்கு. அதுக்கு 2 பக்கமும் பாண்டியர்களோட இரட்டை கயல் மீன்கள், அதாவது சேர சோழ பாண்டியன மூவேந்தர்களோட நிலத்தையும் வென்ற ஒற்றை அதிகாரம் இதுதான் சொல்லாம சொல்லுது. கூடவே இருபுறமும் அணையாத தீபங்கள், சாமரங்கள், அப்புறம் நீதியான ஆட்சியை குறிக்கிற வெண்கொட்ட குடை. இந்த முத்திரை சோழர்களோட மறுக்க முடியாத ஆதிக்கத்தை அப்படியே பறைசாற்றுது. இந்த முத்திரையை சுத்தி கிரந்த எழுத்துக்கள்ல ஒரு சமஸ்கிருத வாசகம் இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? பரகேசரி வர்மனான ராஜேந்திர சோழனின் சாசனம் இது. அரசர்களின் திருமுடி வரிசையில் இது ரத்தனமாக திகழ்கிறது. எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான அறிவிப்பு பாருங்க. இது ஏதோ ஒரு சாதாரண அரசாணை கிடையாது. ராஜேந்திர சோழனோட அளப்பரிய அதிகாரத்தை உலகத்துக்கே உறக்க சொல்ற ஒரு கல்வெட்டு பிரகடனம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இதோட மொழி அமைப்பு. இந்த செப்பேடு 2 வேற வேற உலகங்களை இணைக்குது. முதல்ல வர்ற 5 செப்பேடுகள்ல 111 வரிகள்ல கிரந்த லிபியில சமஸ்கிருதம் எழுதியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க புராண கதைகளையும் அரசர்களோட வம்சாவளியும் பத்தி பேசுது. ஆனா மீதமுள்ள 16 செப்பேடுகள்ல 332 வரிகள்ல அசல் தமிழ் மொழியை பயன்படுத்தியிருக்காங்க. இது எதுக்குன்னா நிர்வாகம், நில அளவீடு, அதிகாரப்பூர்வ உத்தரவுகள் இப்படி எல்லாத்தையும் ரொம்ப துல்லியமா பதிவு செய்யற ஒரு பக்கா ஆவணம் இது. ஒரு பக்கம் தெய்வத்தன்மை, இன்னொரு பக்கம் ரொம்ப ஷார்ப்பான அரசியந்திரம்னு 2 அருமையா பின்னி பிணைஞ்சிருக்கு. சரி, இந்த சமஸ்கிருத பகுதி ஏன் இவ்வளவு முக்கியம்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா சோழர்கள் தங்களை சூரிய குல தோன்றல்களா காட்டிக்கிட்டாங்க. சூரியன்ல தொடங்கி மனு, இக்ஷ்வாகு, மாந்தாதா, சிபி சக்கரவர்த்தின்னு நீண்டு மாமன்னன் ராஜராஜ சோழன், அவரோட பையன் ராஜேந்திர சோழன் வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான வம்சாவளி பட்டியலை இது கொடுக்குது. எங்க ஆட்சி இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டது, இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத புனித பிம்பத்தை இதன் மூலமா அவங்க கட்டமைச்சாங்க. ஆனா கிபி 1005 நடந்த இந்த பூகோள அரசியல் ஒப்பந்தத்தோட பின்னணியை பார்த்தோம்னா இதோட உண்மையான நோக்கம் ஒரு மாபெரும் சர்வதேச ராஜதந்திரம்னு புரியும். ஒரு பக்கம் தீவிரமான சிவபக்தரான ராஜராஜ சோழன், இன்னொரு பக்கம் இன்றைய மலேசிய பகுதியான கடாரத்தை ஆண்ட ஸ்ரீ மார விஜயோதுங்கவர்மன் அப்படிங்கிற ஒரு பௌத்த மத அரசர். கடாரத்து அரசர் நாகப்பட்டினத்துல தன்னோட அப்பா பேர்ல சூடாமணி விகாரம்னு ஒரு மாபெரும் புத்த மடாலயத்தை கட்ட ராஜராஜ சோழன் கிட்ட அனுமதி கேட்கிறாரு. கடல் வழி வணிகத்தை ஸ்ட்ராங் ஆக்கவும் சர்வதேச உறவுகளை மேம்படுத்தவும் சோழ சாம்ராஜ்யம் இதை இன்முகத்தோட ஏத்துக்கிட்டு பெருமளவுல உதவி செஞ்சிருக்காங்க. இதுல நாம குறிப்பா கவனிக்க வேண்டியது அந்த காலத்துல இருந்த அற்புதமான மத நல்லிணக்கம். ராஜராஜ சோழன் ஒரு தீவிர சைவருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா வெளிநாட்டு வணிகர்களையும் பௌத்த துறவிகளையும் ஈர்க்கிறதுக்காக வேறு மதத்தை சேர்ந்த ஒரு வழிபாட்டு தலத்துக்கு அவர் அடைக்கலமும் முழு ஆதரவும் கொடுத்திருக்காரு. சர்வதேச வணிகத்துக்காக சோழ நிர்வாகம் எவ்வளவு பரந்த மனப்பான்மையோட செயல்பட்டதுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்று. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ராஜராஜ சோழன் வெறும் நிலத்தை மட்டும் தானமா கொடுக்கல. இந்த 8943 அப்படிங்கிற நம்பரை கவனிங்க. இது 8943 களம் நெல்.
ஆனைமங்கலம் பகுதிக்கு கீழ் வர்ற 26 கிராமங்கள்ல இருந்து வசூலாகிற ஒட்டுமொத்த வருவாயும் வரியும் அப்படியே இந்த புத்த விகாரத்தோட பராமரிப்புக்காகவும் அங்கு தங்கியிருந்த துறவிகளுக்காகவும் திருப்பி விடப்பட்டுச்சு. எவ்வளவு பிரம்மாண்டமான பொருளாதார மானியம் இதுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய அரசாணையை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க? சோழர்களோட அதிகார வர்க்கம் ரொம்ப நேர்த்தியா இயங்கியிருக்கு. அரசன் வாய்மொழியா உத்தரவிட அதை விளத்தூர் கிழவன் அப்படிங்கிற அரசமை ஓலை எழுதுபவர் ரொம்ப கவனமா பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசருக்கு மிக நெருக்கமான நம்பகமான தனி செயலாளரா உடன்கூட்டம் அப்படிங்கிற ஒரு அதிகாரியும் செயல்பட்டு இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கார்ப்பரேட் செட்டப் மாதிரியே அன்றும் ஒரு மிக துல்லியமான நிர்வாக கட்டமைப்பு இருந்திருக்கு. தானமா கொடுத்த நிலத்தை எப்படி அளந்தாங்க தெரியுமா? இது கொஞ்சம் வேடிக்கையாவும் ரொம்பவே பிராக்டிக்கலாவும் இருக்கும். அந்த ஆனைமங்கலம் நிலத்தோட எல்லையை அளக்க ஒரு பெண் யானைய அந்த நிலத்தோட சுற்றளவுல நடக்க விட்டுருக்காங்க. யானை நடந்த பாதையை துல்லியமா நோட் பண்ணி ஆங்காங்கே பெரிய எல்லை கற்களை நட்டு வச்சிருக்காங்க. சரி, கல்லை யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? அதுக்காக வறட்சியிலையும் நிலைத்து நிற்கக்கூடிய கள்ளி செடிகளை அந்த எல்லை நெடுகளும் வளர்த்து இயற்கையான நிரந்தர வேலையை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் இதை அரசு வரியேடுகளையும் பதிவு பண்ணிட்டாங்க. என்ன ஒரு அற்புதமான துல்லியமான திட்டம் பாருங்க. ஒரு வரலாற்று ஆய்வாளரா இதுவரைக்கும் பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு அருங்காட்சியக காப்பாளரோட கோணத்துக்கு வருவோம். 2023 இந்த செப்பேட்டை மீடெடுக்கிறப்போ ஒரு பெரிய சர்வதேச சிக்கல் வந்துச்சு. செப்பேட்டை எழுதினது இந்தியாவை சேர்ந்த சோழ அரசர். ஆனா யாருக்காக எழுதப்பட்டது? இன்றைய மலேசியா அல்லது இந்தோனேஷிய பகுதியான கடாரத்த அரசருக்காக. அப்ப இதோட உண்மையான ஓனர் யாரு? பல தரப்பட்ட வாதங்கள், சட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் இது இந்திய மண்ணுக்கே சொந்தம்னு நிலைநாட்டப்பட்டு நம்ம தாயகத்துக்கு திரும்பி இருக்கு. இந்த லீடன் செப்பேடுகள், அதாவது ஆனைமங்கலம் செப்பேடுகள் மறுபடியும் வந்தது ஒரு மாபெரும் வெற்றி தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா திருவாலங்காடு செப்பேடுகள், ஏசாலம் செப்பேடுகள், கரந்தை செப்பேடுகள், இது மாதிரி இன்னும் பல மாபெரும் வரலாற்று பொக்கிஷங்கள் நம்ம ஊர் அருங்காட்சியகங்கள்லயே முடங்கி கிடக்கு. அது பொதுமக்கள் பார்வைக்கும் சரி, கவனத்துக்கும் சரி, சரியா கொண்டு சேர்க்கப்படல அப்படிங்கறதா ஒரு வேதனையான உண்மை. அதனால இப்போ ஒரு பெரிய விவாதம் எழுகிறது. இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை எங்க வைக்கிறது? ஒரு பக்கம் சென்னை அருங்காட்சியகம், இங்க ஏராளமான மக்கள் வந்து போறாங்க. பழங்கால வெண்கல சிலைகள் ஏற்கனவே இங்க பாதுகாக்கப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் கங்கை கொண்ட சோழபுரம், இந்த செப்பேட்டை உருவாக்குன ராஜேந்திர சோழனோட தலைநகரம். அது வரலாற்றின் நம்பகத்தன்மைக்கும் அந்த நிலவியல் பொருத்தத்துக்கும் அந்த இடம்தான் ரொம்ப சரியானதுன்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அங்க வைக்கணும்னா முற்றிலும் புதிய பாதுகாப்பான ஒரு அருங்காட்சியக கட்டமைப்பு தேவைப்படும். இதை எங்க வச்சாலும் சரி, இந்த செப்பேடுகள் வெறுமனே ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள காட்சி பொருளா மட்டுமே முடங்கிடக்கூடாதுங்க. இதுக்காக ஒரு புதிய டிஜிட்டல் அருங்காட்சியக வடிவமைப்பை நம்ம கண்டிப்பா கருத்துல கொள்ளணும். செப்பேடுகளோட பின்னணியை 3D ஆக்மெண்டட் ரியாலிட்டி மூலமா உயிரோட்டமா விளக்கலாம். நம்ம மொபைல் போன்ல ஸ்கேன் பண்ணா கிரந்த மற்றும் தமிழ் வரிகளுக்கான அர்த்தம் உடனுக்குடன் கிடைக்கிற மாதிரி QR கோடுகளை பயன்படுத்தலாம். கீழடி அருங்காட்சியகத்துல நம்ம பார்த்த அதே இன்டராக்டிவ் அனுபவத்தை இங்கேயும் கொண்டு வரணும். மாணவர்கள் நேரடியாக தொட்டு உணர்ந்து கற்கும் ஒரு இடமா இதை மாத்தினாதான் வரலாற்றுக்கு உயிர் கிடைக்கும். வரலாறு பெரும்பாலும் இரும்பு பெட்டகங்கள்ல பூட்டி வைக்கப்படுற இந்த காலத்துல நமது பண்டைய அரசாணைகளையும் கலாச்சார அடையாளங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க தொழில்நுட்பத்தை நாம எப்படி பயன்படுத்த போறோம்? இந்த செப்பேடுகள் ஏதோ கடந்த காலத்தோட எச்சங்கள் கிடையாது, நம்ம எதிர்காலத்தை செதுக்க போற வழிகாட்டிகள். இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட இன்றைய பதிவை நான் நிறைவு செய்றேன். நம்ம வரலாற்றை தேடுவோம், தெரிஞ்சுக்குவோம், பாதுகாப்போம். நன்றி.